மாற்று கட்சிக்காரர்கள் கூட வியந்து பார்க்கிற அளவிற்கு பள்ளிக்கரணை செம்மஞ்சேரி இங்கெல்லாம் போய் ரவுண்ட்ஸ் அடிக்கிறார். வாரிசு அரசியல்னு பேசின மூப்பனார் பையனும் குமரியானந்தம் பொண்ணும் ராஜன் செல்லப்பாவோ ஓபிஎஸ் பையனும் எல்லா வாரிசுகளும் பட்டாசு கொளுத்தி தீபாவளி கொண்டாடி கொண்ட இந்த நேரத்தில் பெரியாரின் கொள்கை வாரிசு, அண்ணாவின் கொள்கை வாரிசு, கலைஞரின் வாரிசு, தளபதியின் வாரிசு, திராவிட இயக்கத்தின் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டுக்கும் சுத்தி கொண்டிருந்தார். வீட்டில் இருந்தால் அவர் நடிகர், களத்தில் இருந்தால் அவன் தலைவன். அந்த தலைவன் தான் உதயநிதி ஸ்டாலின். வணக்கம், நான் உங்கள் சைதை சாதிக் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும், சமூக வலைத்தளங்களும், இன்ஸ்டாலையும், ஃபேஸ்புக்லையும், ட்விட்டர்லையும், குறிப்பாக எல்லா செய்தி ஊடகம், அச்சு ஊடகத்திலும் கடந்த 3 நாட்களாக ஒரு பெயர், ஒரு புகைப்படம் எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. இந்த மழை அடுத்தடுத்து புயல் வரும் என்று வானிலை சொல்லியிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று சொல்லி உள்ளபடியே சொல்லுகிறேன். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சுட்டு சுழண்டு அவர் பணியாற்றுவதை மாற்று கட்சிக்காரர்கள் கூட வியந்து பார்க்கிற அளவிற்கு, குறை சொல்ல முடியாத அளவிற்கு, எள்ளி நகையாட முடியாத அளவிற்கு துணை முதலமைச்சர் இப்படித்தான் இருக்குன்றுக்கு உதாரணமாக இருந்து காட்டியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 20ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா புயல் வரும், மழை வருது, மழை பெய்ய ஆரம்பிக்குதுன்னு. இல்லைன்னா சென்னையின் மையப்பகுதியில் அதிகமாக மழை பெய்யல, ஆனால் சென்னையை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் கடுமையாக மழை பெய்யுது. 20ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு அவர் கண்ணகி நகர் ஒக்கியம் துறைப்பாக்கம் சைடில் ஒரு கால்வாய்க்கு போகிறாரு. ஒரு 2 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதிகாரிங்க கூப்பிட்றாரு, மழை தண்ணி வரணும், அடைப்பு இருக்கக்கூடாது, தூர்வாருங்க, அவசரப்படுத்துங்க, தண்ணி மேல் நோக்கி வரக்கூடாது. அங்கே இருக்கிற அதிகாரிங்களுக்கு அவர் உத்தரவு போகிறார். அங்கேருந்து கண்ணகி நகர்லேருந்து கிளம்பி மேடவாக்கம் மற்றும் சோழிநல்லூர் இணைக்கிற செம்மொழி சாலையில் நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வரும் பணிகளை ஆய்வு பண்ணுறார். ரோடெல்லாம் சரி பண்ணுங்க, சரியாக இருக்கணும், மழை வரப்போது, தண்ணி நிற்கக்கூடாது, அங்கே பார்க்குறார். அங்கேருந்து மேம்பாலம் பணி மற்றும் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிக்கு போகிறார். தண்ணி தேங்காமல் இருக்கணும், வராமல் இருக்கணும், மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு. 20ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிநல்லூர், கண்ணகி நகர், பள்ளிக்கரணை, செம்மஞ்சேரி இங்கெல்லாம் போய் ரவுண்ட்ஸ் அடிக்கிறார். இது 20ஆம் தேதி நடக்குது. அப்படி 21ஆம் தேதி மழை வெள்ள பாதிப்புகள் கூடுது. முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வு கூட நடக்குது. எல்லாம் கலெக்டர்ஸ் கலந்துக்கிறாங்க, உயர் அதிகாரி கலந்துக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் கலந்துக்கிறாங்க. அதில் கலந்துக்கிட்டு ஐடியா கொடுத்து எப்படி பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்ன உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு தலைமைச் செயலகத்தில் 12:30 1 மணி வரைக்கும் இருக்கிறார். அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணுறாரு, இந்திரா நகர், காமராஜர் நகர் அவென்யூ, முதல் தெரு, அரசு சார்பில் அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம்கள், ஒருவேளை மழை வந்துச்சுன்னா, அதிகமாக மழை பெஞ்சிருச்சுன்னா கரையோரம் இருக்கிற மக்கள் இல்லை வீடு இல்லாதவங்க தற்காலிக முகாமில் எங்கே தங்க வைக்க போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, யாருக்கு என்னென்ன சாப்பாடு பண்ணியிருக்கீங்க, அவசர உதவி என்ன பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு எங்கெங்கெல்லாம் சென்னையில் தற்காலிக முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த எல்லா முகாமை போய் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பார்க்குறாரு எப்படி இருக்குன்னு. அங்கேருந்து கிளம்பி வேளச்சேரிக்கு வர்றார். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் பறக்க ரயில் கீழே இருக்கிற அந்த பெரிய கால்வாய் ஒன்று போகுது. அந்த கால்வாயை தூர்வாரதை பார்க்குறாரு. தண்ணி நிற்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்றார். அங்கேருந்து தென்சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய நாராயணபுரம் ஏரியில், நாராயணபுரம், பள்ளிக்கரணை, சதுப்பு நில காடு, அந்த தண்ணி போகிற கால்வாய் ஃபுல்லாக அதிகாரிங்க கூட போய் பார்க்குறாரு. மொத்தம் மழை இந்த கால்வாய் தான் போகும், தண்ணி போகும், இதை சரியாக பண்ணியிருக்கிறீங்களான்னு அங்கே ஆய்வு பண்ணுறார். அங்கேருந்து பள்ளிக்கரணை ஐஐடி குடியிருப்புக்கு போகிறாரு. தண்ணி வந்தால் எவ்வளோ தூரம் தண்ணி வரும், விரைவாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அங்கே ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அங்கேருந்து தென்சென்னைக்கு ஆதம்பாக்கம் வர்றாரு. ஆதம்பாக்கம் அந்த பக்கம் இருக்கிற எல்லா ஆற்று ஓரமாக இருக்கிற கால்வாய் ஓரமாக இருக்கிற போய் பார்த்துட்டு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வர்றாரு. அப்புறம் அங்கேருந்து ஓடைக்குள் குப்பை எப்படிலாம் பராமரிக்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ரவுண்ட் சொல்லி இருக்கிறார். திருப்பி ஆதம்பாக்கம் சிட்டி லிங்க் வராரு. வேளச்சேரி தனியார் பள்ளிக்கூடம் அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம் போய் பார்க்குறாரு. அன்னைக்கு 21ஆம் தேதி ஃபுல்லாகவே வாரிசு அரசியல்னு பேசின மூப்பனார் பையனும் குமரியானந்தம் பொண்ணும் ராஜன் செல்லப்பாவோ ஓபிஎஸ் பையனும் எல்லா வாரிசுகளும் பட்டாசு கொளுத்தி தீபாவளி கொண்டாடி கொண்ட இந்த நேரத்தில் பெரியாரின் கொள்கை வாரிசு, அண்ணாவின் கொள்கை வாரிசு, கலைஞரின் வாரிசு, தளபதியின் வாரிசு, திராவிட இயக்கத்தின் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டுக்கும் சுத்தி கொண்டிருந்தார். சிந்தாதிரிப்பேட்டை தெருவில் அமைந்துள்ள சத்துணவு கூடத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற தற்காலிக முகாமில் இருக்கிற சாப்பாடு செய்யறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கிறாரு. இந்த சாப்பாடு தான் எல்லா மக்களுக்கும் போகுது, சாப்பாடு நல்லா இருக்கான்னு பார்க்கிறாரு. அங்கேருந்து கிளம்பி திருவல்லிக்கேணி இருக்கிற சிந்தாதிரிப்பேட்டை மேற்கு சாலையில் உள்ள முகாமைப்பு பார்க்கிறாரு. அங்கேருந்து அண்ணா சாலை, ஜிபி ரோடு,
ஜிபி சாலைன்னு சொல்லுவாங்க, ஜிபி ரோட்டில் நிற்கிற பெரிய காவா கட்டுறாங்க மழை தண்ணி போகிறதுக்காக. அதை போய் பார்க்குறாரு. அதை முடிச்சுட்டு நேரம் அங்கேருந்து கிளம்பி மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிற 19-13 ஒரு அவசர கால ஏற்பாடு, ஒரு வார் ரூம் அமைச்சிருக்காங்க. சுரங்கப்பாதைகள் இருக்குது, எத்தனை மேம்பாலங்கள் இருக்குது, எங்கெங்கே தாழ்வான பகுதி, எங்கெங்கே தண்ணி நிற்கும்ன்றத ஒருத்தர் நம்ம சொல்லி நம்ம கார்பரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார் ரூம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் மொத்தம் சுரங்கப்பாதையும் தெரியும், மொத்தம் மேம்பாலமும் தெரியும், எங்கெங்க தண்ணி நிற்கிறதோ உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்த்துக்கலாம். அதை போய் திறந்து வச்சு பார்க்குறாரு. சென்னை மொத்தம் மேப்பும், சென்னை மொத்தம் சுரங்கப்பாதையும் தெரியுது, மொத்தம் மேம்பாலமும் தெரியுது, எங்கெங்க தண்ணி நிற்கிறதா செக் பண்ணுங்க பாருங்கன்னு அதையும் பார்க்குறாரு. மக்களை பற்றி சிந்திக்கிற தலைவனாக, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தலைவனாக, அரசு நிர்வாகத்தை முடக்கி விடக்கூடிய தலைவனாக அந்த துணை முதலமைச்சர், துறை அதிகாரிகள், துறை செயலாளர்கள், மாவட்ட கலெக்டர்கள், டிஆர்ஓக்கள், மாநகராட்சி கமிஷனர், இன்னும் மாநகராட்சி இணை கமிஷனர், மண்டல குழு சேர்மன்கள், எல்லோருமே இதுக்கு நடுவில் அண்ணா அறிவாலயத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எம்எல்ஏ, எம்பிஸ், கார்பரேஷன் கவுன்சிலர், நகராட்சி தலைவர், திமுக நிர்வாகிகள் விட்டு ஒருவேளை நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு 2 புயல்கள் தாக்கி கடுமையான மழையோ வெள்ளமோ வந்தால் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று அரசு அதிகாரிகளோடும் ஆலோசனை நடத்தினால் திமுக நிர்வாகிகளுக்கும் ஆலோசனை சொல்லி களத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். இதை விட கொடுமை என்னன்னா, சிஎம் சார் நான் ஒன்று இருந்தால் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்னு சொன்னார்ல, அந்த கேட்டு முடி 25 நாள் ஆச்சு. மழையை பற்றி இதை பற்றி வாயே திறக்கலை. வீட்டில் இருந்தால் அவர் நடிகர், களத்தில் இருந்தால் அவன் தலைவன். அந்த தலைவன் தான் உதயநிதி ஸ்டாலின். 20, 21, 22 சுற்று சுழண்டு மாநகர மக்களுக்கும் பக்கத்து மாவட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்து நம்பிக்கை தந்த தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். வணக்கம்.